Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். என்னோட நியூமெரிக்கல் அனாலிசிஸ் வித் பைத்தானோட 47வது பகுதிக்கு வர இருக்கிறேன். ஸோ இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இப்போ 4 மெத்தட் பார்த்தோம். ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னா இட்ரேட்டிவ் மெத்தட்ஸ். அதாவது இட்ரேட்டிவ் மெத்தட்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து சால்வ் பண்ண வேண்டியது AX = Bன்ற சிஸ்டத்தை சால்வ் பண்ணோம். AX = Bன்ற சிஸ்டத்தை சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணேன்னா B - AX = 0 வர்ற மாதிரி நான் வந்து X0 சூஸ் பண்ணலாம் வர்றது இது பண்ணுறேன். பட் இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் நான் B - AX + QX - QX அப்படின்ற சிஸ்டத்தை சால்வ் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா QX = Q - A × X + B இந்த சிஸ்டத்தை சால்வ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து இந்த பக்கம் XK சூஸ் பண்ணிக்கிறேன், இந்த பக்கம் XK - 1 சூஸ் பண்ணிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக அந்த இது கன்வர்ஜன்ஸ் பண்ணுறோம். அல்லது இது வந்து மாற்றி எப்படி எழுதுனா XK = I - Q - A × XK - 1 + B Q - Bன்னு எழுதுகிறோம். ஓகே. ஸோ இதில் வந்து Q = I எடுத்தோன்னா அதுக்கு பேர் வந்து ரிச்சர்ட்சன் மெத்தடு. ஓகே. Q = Iன்னு எடுத்தோன்னா அதுக்கு பேர் ரிச்சர்ட்சன் மெத்தட்னு பார்த்தோம். அடுத்து வந்து Q = Dன்னு எடுத்தோம்னா அதுக்கு பேர் வந்து ஜக்கோபி மெத்தட்னு பார்த்தோம். ஓகே. இந்த D வந்துட்டு டயகனல் என்ட்ரிஸ் ஆஃப் த ஏவோட டயகனல் என்ட்ரிஸ் மட்டும் எடுக்கிறது. Q = D - CL எடுத்தோம்னா Dன்றது டயகனல் பார்ட் ஆஃப் A, CLன்றது ஸ்ட்ரிக்ட்லி லோயர் ட்ரையாங்குலர் பார்ட் ஆஃப் A. ஓகே. நெகட்டிவ் பார்ட் எடுக்கணும். ஸோ அது வந்து CL. ஸோ அதுக்கு பேர் வந்துட்டு காசிரல் மெத்தட்னு பேர். Q = 1/ω × D - CL அப்படின்னு ω-CL அப்படின்னு எடுத்தோன்னா அதுக்கு பேர் வந்து SOR மெத்தட்னு பேர். ஸோ அதேமாதிரி ஜக்கோபி மெத்தடும் வந்துட்டு நம்ம ஜக்கோபி ஓவர் ரிலாக்ஸேஷன் பார்த்தோம். இது சக்ஸஸிவ் ஓவர் ரிலாக்ஸேஷன் மெத்தட் பார்த்தோம். ஸோ இந்த மெத்தட் எல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த மெத்தட் எல்லாமே எப்போ கன்வர்ஜஸ் ஆகுது அப்படின்றதான் இப்போ அடுத்த கொஸ்டின். ஸோ அதை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஜென்ரலாக வந்துட்டு நம்ம வந்து ஒரு நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் எப்போ வந்து அது கன்வர்ஜஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. ஸோ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் த கன்வர்ஜன்ஸ். அதாவது எப்போ வந்துட்டு இந்த மேட்ரிக்ஸ் வந்து கன்வர்ஜஸ் ஆகுது போகுது அப்படின்றது. அதாவது என்ன பண்ண போகிறோம்னா நான் வந்து இந்த ரெண்டுலேயுமே இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பேன்னா, ஸோ XK = some matrix G × XK - 1 + some constant. ஓகே. கான்ஸ்டன்ட் வெக்டார். ஓகே. இது வந்து வெக்டார் Cன்றது ஒரு கான்ஸ்டன்ட் வெக்டார். ஓகே. ஸோ G × XK - 1. ஸோ இந்த இது எல்லாமே என்ன இருக்குன்னா G இந்த மேட்ரிக்ஸ் வந்து நான் Gன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் G × XK - 1 + Q - B. ஓகே. இந்த Q - B வந்து ஒரு வெக்டார் வந்து Cன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து இது ஜென்ரலாக. ஓகே. ஸோ இந்த இது வந்து இதில் ஒரு பர்டிகுலர் கேஸ் வரப்போகுது. ஸோ ஜென்ரலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா XK = G × XK - 1 + C அப்படின்ற ஒரு ஃபார்மெட்டில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி அந்த ஸ்ப்ளிட்டிங்க்கு என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து நம்மளோட ஆன்சர்ஸ் வந்து வருதான்றதை இது பண்ணுறோம். ஸோ நம்ம ஸ்ப்ளிட்டிங் இந்த இதில் வந்து இது ஜென்ரலைஸ்ட் கேஸு. ஸோ XK = G of XK - 1 + C அப்படின்றதுல நம்மளோட ஸ்ப்ளிட்டிங் படி என்ன பண்ணுறோம்னா அதில் வந்து என்ன பண்ணுறோம் இந்த I - Q - A + Q - B அந்த இதை எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ அதை வந்து அந்த இது பண்ணுறோம். இதில் வந்து G வந்துட்டு I - Q - A × A, C வந்து Q - Bன்றது எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மெத்தடுக்கு ஜென்ரலைஸ்டாக ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ அது கண்டுபிடிச்சிட்டோம்னா இது வந்து ஒரு பர்டிகுலர் கேஸாக வந்துடும். ஸோ அதை பேஸ் பண்ணி இதை பார்ப்போம். ஸோ இந்த இது வந்து எப்போ கன்வர்ஜஸ் ஆக போகுது அப்படின்னா, ஸோ இது வந்து நான் வந்து இட்ரேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இட்ரேஷன் எப்போ வந்து கன்வர்ஜஸ் ஆக போகுதுன்னா if and only if. ஓகே. ஸோ இந்த மெத்தட் வந்து எப்போ கன்வர்ஜஸ் ஆக போகுது அப்படின்னா கன்வர்ஜஸ் டு இது வந்து எங்கே கன்வர்ஜஸ் ஆக போகுதுன்னா இது வந்து கன்வர்ஜஸ் டு இந்த XK வந்து கன்வர்ஜஸ் டு I - G ஹோல் இன்வர்ஸ் × C. இதுக்கு தான் கன்வர்ஜஸ் ஆகுது. ஓகே. இந்த மெத்தட் இந்த இட்ரேஷன் வந்து I - G ஹோல் இன்வர்ஸ் × C கன்வர்ஜஸ் ஆக போகுது. எப்போ கன்வர்ஜஸ் ஆகும்னா if and only if ரோ ஆஃப் G வந்துட்டு less than 1 ஆச்சுன்னா கன்வர்ஜஸ் ஆகும். ஓகே. ரோ ஆஃப் G வந்து ஸ்ட்ரிக்ட்லி less than 1 ஆச்சுன்னா அது வந்து கன்வர்ஜஸ் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து சஃபிஷியன்ட் பார்ட் அண்ட் நெசசரி பார்ட்டு. ஸோ நம்ம ரெண்டுமே ப்ரூவ் பண்ணுவோம். சப்போஸ் வந்துட்டு என்னோட ரோஜி வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் பார்ட் வந்து என்ன எடுக்க போகிறேன்னா ரோஜி வந்துட்டு ரோ ஆஃப் G வந்துட்டு less than 1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பார்ட் எடுத்துக்கிறேன். ரோ ஆஃப் G வந்து less than 1ன்னா நான் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா இதுக்கு என்ன ப்ரூவ் பண்ணால் XK வந்துட்டு கன்வர்ஜஸ் டு XK வந்து எங்கே கன்வர்ஸ் ஆகுதுன்னா I - G ஹோல் இன்வர்ஸ் × Cக்கு கன்வர்ஸ் ஆகுதுன்னு நான் ப்ரூவ் பண்ணோம். ஓகே. இதை ப்ரூவ் பண்ணால் நல்லா ப்ரூவ் பண்ணிடுது. ஓகே. ஸோ அதான் ப்ரூவ் பண்ண போகிறோம். எப்படி ப்ரூவ் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ஸோ ரோஜி less than 1ன்னா என்ன ஆகுதுன்னா ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம இருக்க போது சச் தட். ஓகே. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் நம்ம என்ன இருக்க போதுன்னா தர் இஸ் த மேட்ரிக்ஸ் நாம் சச் தட் நார்ம் ஆஃப் G வந்துட்டு less than 1 இருக்க போகுது.
ஓகே நாம் ஆஃப் ஜி வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் 1 இருக்க போகுது. இப்போ எக்ஸ்கே என்ன ஆக போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே எக்ஸ்கே வந்து என்ன ஆக போகுதுன்னா எக்ஸ்கே ஈக்குவல் டு ஜி இன்ட்டு எக்ஸ்கே மைனஸ் 1 ப்ளஸ் சி. ஓகே ஸோ இதை வந்து திருப்பி அப்ளை பண்ணுறது ஜி இன்ட்டு இதில் அப்ளை பண்ணோன்னா எக்ஸ்கே மைனஸ் 1 திருப்பி அப்ளை பண்ணோன்னா ஜி இன்ட்டு எக்ஸ்கே மைனஸ் 2 ப்ளஸ் சி. ஓகே அடுத்து ஸோ அப்போ இது என்ன வரும் ஜி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ்கே மைனஸ் 2 ப்ளஸ் ஜி ஸ்கொயர் சி ஜிசி ப்ளஸ் சின்னு வரும். ஓகே ஸோ திருப்பி அப்ளை பண்ணோன்னா இது நானும் ஜி ஸ்கொயர் இன்ட்டு இதுக்கு அப்ளை பண்ணோன்னா எக்ஸ்கே மைனஸ் ஜி இன்ட்டு எக்ஸ்கே மைனஸ் 3 ஓகே ப்ளஸ் சி ப்ளஸ் ஜிசி ப்ளஸ் சின்னு வரும். அப்போ இது என்ன ஆகும் ஜி கியூப் இன்ட்டு எக்ஸ்கே மைனஸ் 3 ப்ளஸ் ஜி ஸ்கொயர் சி ப்ளஸ் ஜிசி ப்ளஸ் சின்னு வரும். ஸோ அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டே போனோன்னா என்ன ஆகும்னா ஆஃப்டர் சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன வரும்னா இது வந்து எக்ஸ்கே நாட் வரும். ஸோ இங்கே 3னா இங்கே 3 இங்கே 2னா இங்கே 2 வருது. ஸோ அப்போ இது வந்து ஜிகே லாஸ்ட் கொஞ்சம் ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஜிகே இன்ட்டு எக்ஸ் நாட் ஆகும். ஓகே ஜிகே இன்ட்டு எக்ஸ் நாட் ஆகும். இங்கே வந்து என்ன இருக்குன்னா அதுக்கு முந்தின டேம் வரைக்கும் வந்து சம் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. ஸோ 2 ஸ்கொயர் இருந்தது. ஸோ அப்போ இது என்ன ஆகுனா இது வந்து ப்ளஸ் வந்து என்ன ஆக போகுதுன்னா சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 0 to k minus 1 ஜிஜேசி அப்படின்னு வரப்போகுது. ஓகே ஜே வந்து 0லேருந்து k minus 1 வரைக்கும் வந்து என்ன ஆகப்போகுது இந்த வந்துட்டு சம்மேஷன் வந்து போயிட்டே இருக்க போகுது. k ஈக்குவல் டு 1 2 3ல. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு டேம் வந்து என்ன ஆக போகுது ஃபஸ்ட்டு டேம் வந்துட்டு கன்வர்ஜஸ் டு 0. ஓகே ஃபஸ்ட்டு டேம் வந்துட்டு கன்வர்ஜஸ் டு 0 எதனால் ஓகே ஸோ இதில் எடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ஸோ ஃபஸ்ட் டேம் கோஸ் டு 0 as k tends to infinity எதனால் அப்படின்னா ஸோ நாம் ஜி வந்துட்டு லெஸ் தேன் 1. ஸோ இப்போ வந்து நான் இதுக்கு வந்து நாம் எடுத்துறேன். ஸோ நாம் ஜிகே ஆஃப் எக்ஸ் நாட். ஓகே ஸோ இதுக்கு ஜிகே இன்ட்டு எக்ஸ் நாட் எடுத்தோன்னா இது வந்து என்ன இருக்குதுன்னா இது வந்து ஜி வந்துட்டு லெஸ் தேன் 1 நாம் ஜி வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் 1. ஸோ இது வந்து இப்படி எழுதிக்கலாம். ஸோ நாம் ஜிகே ஓகே நாம் ஜிகே இன்ட்டு எக்ஸ் நாட். ஓகே ஸோ அது வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நாம் ஜி கே இன்ட்டு எக்ஸ் நாட் எழுதிக்கலாம். ஓகே ஸோ ஜி வந்துட்டு நாம் ஜி வந்து லெஸ் தேன் 1. அப்போ இது வந்து என்ன இது வந்து கன்வர்ஜஸ் டு 0 ஆயிரும். as k tends to infinity இது வந்து as k tends to infinity இது வந்து கன்வர்ஜஸ் டு 0 ஆயிரும். ஓகே இப்போ அது 0 ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இது என்ன ஆயிரும்னா இது வந்து 0 ஆயிரும். இது வந்து எக்ஸ்கே வந்து என்ன ஆயிரும்னா கன்வர்ஜஸ் டு ஐ மைனஸ் ஜி ஹோல் இன்வர்ஸ் சி ஆயிரும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இதில் வந்து கன்வர்ஜஸ் டு இது என்ன ஆகுனா எக்ஸ்கே வந்து எங்கே கன்வர்ஜஸ் ஆகுனா எக்ஸ்கே வந்துட்டு ஸோ இது கன்வர்ஜஸ் டு 0னா இது வந்து எக்ஸ்கே வந்து என்ன ஆகுனா ஸோ இது வந்து சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 0 to infinity ஜிஜே சின்னு வந்துடும். ஓகே சிஜேசின்னு வந்துடும். ஸோ அப்போ இது என்ன ஆகணும் சிஜேசின்னு வரப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா ஸோ இதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன்னா இது என்னது நம்மளோட நாம் ஜி வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் 1. ஸோ நம்ம வந்து ஒரு தியரம் பார்த்தோம் நாம் ஆஃப் ஐ மைனஸ் ஏ வந்துட்டு லெஸ் தேன் 1 ஆச்சுன்னா ஐ மைனஸ் இது பார்த்தோம். ஸோ இது வந்து என்ன ஆகுனா இது வந்து திஸ் இஸ் நத்திங் பட் இதோட இது வந்து பைனாமியல் சீரிஸ். ஸோ பைனாமியல் சீரிஸ் ஆஃப் 1/1 minus x பார்த்தோம்னா அது வந்து 1 + x + x ஸ்கொயர் எக்ஸெட்ரா. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு தியரம் எழுதுனோம்ல 1/i minus a. ஓகே i minus a ஹோல் இன்வர்ஸ் எழுதலாம். i minus a ஹோல் இன்வர்ஸ் வந்துட்டு i + a ஸ்கொயர் எக்ஸெட்ரா அந்த இதெல்லாம். ஸோ அதை பேஸ் பண்ணி இது என்ன ஆகும்னா இது வந்து i minus g ஹோல் இன்வர்ஸ் இன்ட்டு சிக்கு வந்து இது கன்வர்ஜஸ் ஆயிரும். ஓகே எக்ஸ்கே வந்து i minus g ஹோல் இன்வர்ஸ் இன்ட்டு சிக்கு வந்து கன்வர்ஜஸ் ஆயிரும். ஸோ இது வந்து அடுத்தது. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் எக்ஸ்கே வந்து ஐ மைனஸ் ஜி ஹோல் இன்வர்ஸ் சி கன்வர்ஜஸ் ஆகணும் ப்ரூவ் பண்ணோம். ஸோ இது வந்து கன்வர்ஜஸ் டு சிக்கு இதாயிடும். ஸோ as k tends to infinity இது வந்துட்டு 0 ஆயிரும். ஃபஸ்ட்டு டேம் 0 ஆயிரும். செகண்ட் டேம் வந்து இன்ஃபினைட் சீரிஸ் ஆயிரும். ஸோ இந்த இன்ஃபினைட் சீரிஸ் வந்துட்டு பைனாமியல் சீரிஸ் ஆயிரும். ஸோ ஆல்மோஸ்ட் இதுக்கு பேர் வந்து நாய்மன் சீரிஸ்னு பேர். ஸோ இந்த நாய்மன் சீரிஸ்க்கு வந்து இது கன்வர்ஜஸ் ஆகுது. ஓகே ஸோ அது வந்து நமக்கு இதாயிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த பார்ட் என்ன அப்படின்னா சப்போஸ் வந்து ஐ மைனஸ் எக்ஸ்கே வந்து ஐ மைனஸ் ஜி இன்வர்ஸ் சிக்கு வந்து கன்வர்ஜஸ் ஆகுது. ஓகே சப்போஸ் வந்துட்டு எக்ஸ்கே வந்துட்டு ஓகே இந்த சீக்வன்ஸ் வந்து எக்ஸ்கே சீக்வன்ஸ் வந்துட்டு எங்கே கன்வர்ஜஸ் ஆகுதுன்னா ஐ மைனஸ் ஜி ஹோல் இன்வர்ஸ் இன்ட்டு சிக்கு வந்து கன்வர்ஜஸ் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். ஆனால் ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ரோ ஆஃப் ஜி வந்துட்டு லெஸ் தேன் 1ன்றது நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை கிளைம் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்போஸ் வந்துட்டு இது வந்து ராங் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே சப்போஸ் ரோ ஆஃப் ஜி வந்து லெஸ் தேன் 1 இல்லை ரோ ஆஃப் ஜி வந்து கிரேட்டர் தேன் 1 அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது கான்ட்ரடிக்ஷன் ப்ரூவ் பண்ண போகிறேன். அதாவது தப்பு நம்ம அசம்ஷன் வந்து தப்பு அப்படின்றது ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ சப்போஸ் ரோ ஆஃப் ஜி கிரேட்டர் தேன் 1னா என்ன எடுத்துக்க போகிறேன்னா சப்போஸ் ரோ ஆஃப் ஜி வந்துட்டு ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் வந்து கிரேட்டர் தேன் 1. ஸோ இப்போ என்ன எடுக்க போகிறேன்னா ஒரு லாம்டா எடுக்க போகிறேன். ஓகே லாம்டாவும் அது கரஸ்பாண்டிங்காக இது வந்து ஐகன் வேல்யூ அது கரஸ்பாண்டிங்காக உள்ள ஐகன் வெக்டாரும் எடுக்க போகிறேன். இன் சச் வே தட் எப்படி எடுக்க போகிறேன்னா இந்த மாடலஸ் ஆஃப் லாம்டா வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கிற மாதிரி எடுத்துக்கேன். ஓகே லாம்டாவிலேருந்து மாடலஸ் லாம்டா வந்து கிரேட்டர் தேன் 1 இருக்கிற மாதிரி எடுப்பேன். எக்ஸ் நாட் வந்து எப்படி எடுக்க போகிறேன்னா 0ன்னு சூஸ் பண்ண போகிறேன். எக்ஸ் நாட் வந்து 0ன்னு சூஸ் பண்ண போகிறேன். ஓகே சி வெக்டார் வந்து எப்படி சூஸ் பண்ண போகிறேன்னா யூன்றது சூஸ் பண்ண போகிறேன். ஓகே சி ஈக்குவல் டு யூன்றது சூஸ் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகும்னா இந்த எக்ஸ்கே வந்து என்ன ஆகும்
ஸோ எக்ஸ்கே வந்துட்டு என்ன ஆகும்னா எக்ஸ்கே ஈக்குவல் டு சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 0 to k minus 1. ஸோ நம்ம ஏற்கனவே போனதில் பார்த்தோம் அதே தான். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்கே வந்து ஜிகேஎக்ஸ் நாட் ப்ளஸ் ஜே சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 0 to k minus 1 ஜிஜேசி இருக்குல்ல, அதே தான் எடுக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ இது என்ன ஆகுனா எக்ஸ் நாட் வந்து 0 எடுக்கிறனால ஃபஸ்ட் டேம் இருக்காது, செகண்ட் டேம் மட்டும் இருக்குது. ஸோ எக்ஸ் ஜே ஈக்குவல் டு 0 to k minus 1 சிஜே, சி வந்து யூன்னு சூஸ் பண்ணிக்கலாம், சி யூன்னு வரப்போகுது. ஓகே, ஸோ இது என்ன ஆகுது, இது ஈக்குவல் டு ஓகே, ஸோ இது வந்து ஐகன் பேர் ஆஃப் ஜி. ஓகே, ஜியோட ஐகன் பேரஸ்ன்றதுனால இது என்ன ஆகும், ஈக்குவல் டு சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 0 to k minus 1 லாம்டா ஜே யூன்னு வரப்போகுது. ஏன்னா ஜி லாம்டா வந்துட்டு ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஜினா, ஓகே, லாம்டா ஸ்கொயர் வந்து ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஜி ஸ்கொயராக இருக்கும், லாம்டா பவர் ஜே வந்து ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஜி பவர் ஜேவாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து இது இருப்பது. ஸோ இதோட இது என்ன ஆகுது, ஈக்குவல் டு இது என்ன ஆகுதுன்னா, சப்போஸ் லாம்டா வந்துட்டு 1 இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா, சிம்பிளி வந்து கே யூன்னு வரும். ஓகே, லாம்டா ஈக்குவல் டு 1னா சப்போஸ் எல்லா லாம்டா இந்த லாம்டா வந்து 1 இருந்துச்சுன்னா வந்து கே யூன்னு வரப்போகுது. சப்போஸ் வந்து லாம்டா நாட் ஈக்குவல் டு 1 என்னன்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், லாம்டா வந்து நாட் ஈக்குவல் டு 1னா இதோட ஜாமெட்ரிக் சீரிஸ். ஸோ ஜாமெட்ரிக் சீரிஸ் படி இது என்ன பண்ணலாம், 1 minus லாம்டா கே டிவைட் பை 1 minus லாம்டா இன்ட்டு யூன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுது, இது வந்து எப்படினாலும் என்ன ஆகுதுன்னா, இந்த இது வந்து எப்படி போட்டாலும் சரி இது என்ன ஆகலைன்னா கன்வர்ஜஸ் டு கன்வர்ஜஸே ஆகாது. ஓகே, இது வந்து கன்வர்ஜென்ட்டே ஆகாது, டஸ் நாட் கன்வர்ஜ். ஓகே, ரோ ஆஃப் ஜி வந்து கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னா, ஸோ லாம்டா வந்து என்ன வேணால் எடுத்துக்கோங்க நீங்கள். ஓகே, ஸோ லாம்டா வந்து இந்த இது எடுக்கிறோம், ரோ ஆஃப் ஜி கிரேட்டர் தென் 1 இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இதுவும் வந்துட்டு கன்வர்ஜஸ் ஆகாது. ஓகே, இது வந்து கன்வர்ஜஸ் டு ஐ மைனஸ் ஜி சி கன்வர்ஜஸ் ஆகாது. ஏன்னா இப்போ வந்துட்டு கே டென்ஸ் டு இன்ஃபினிட்னா இது வந்து இன்ஃபினிட் ஆயிரும். இப்போ கே டென்ஸ் இதில் வந்து கே டென்ஸ் இன்ஃபினிட்னா இது வந்து என்ன ஆகுதுன்னா, இது வந்துட்டு கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து என்ன ஆகுது, ஐ மைனஸ் ஜிஜே இன்வெர்சிக்கு வந்து கன்வர்ஜஸ் ஆகுது. ஸோ அப்போ இது என்ன ஆகுனா நம்மளோட ஒரிஜினல் கான்ட்ரடிக்ஷனுக்கு இதுக்கு வந்து என்ன ஆகுது, கான்ட்ரடிக்ஷன் ஆகுது. எக்ஸ்கே வந்துட்டு ஐ மைனஸ் ஜிஜே இன்வெர்ஸ்க்கு கன்வர்ஜஸ் ஆகாமல் என்ன ஆகுது, நமக்கு வந்து கன்வர்ஜஸே ஆகாமல் இது வந்து இதாகுது. ஏன்னா லாம்டா வந்து கிரேட் நாட் ஈக்குவல் டு 1. ஸோ 1 minus லாம்டாக்கு வந்து திருப்பி வந்து என்ன ஆகுதுன்னா வந்து நமக்கு வந்து இது வந்து திருப்பி வந்து என்ன டைவர்ஜஸ் ஆகுது. ஸோ அப்போ வந்து கன்வர்ஜன்ஸே ஆகாதனால இது என்ன ஆகுது, நம்மளோட அசம்சன் வந்து தப்பு. நம்ம ரோ ஆஃப் ஜி கிரேட்டர் தென் 1 எடுத்த அசம்சன் வந்து தப்பு. அப்போ ரோ ஆஃப் ஜி வந்து கண்டிப்பாக லெஸ் தென் 1 தான் இருக்கணும். நம்மளோட கிளைம் முடிஞ்சது. ஓகே, ஸோ அப்போ என்ன ப்ரூவ் பண்ணிட்டோன்னா, ஸோ இந்த தியரத்தில் என்ன ப்ரூவ் பண்ணிட்டோன்னா, எக்ஸ்கே ஈக்குவல் டு ஜி ஆஃப் ஜி இன்ட்டு எக்ஸ்கே மைனஸ் 1 ப்ளஸ் சி எடுத்தோம்னா ஐ மைனஸ் ஜி இன்வெர்ஸ் சிக்கு இந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜஸ் ஆக போகுது. ஓகே, இந்த சீக்வன்ஸ் வந்து எங்கே கன்வர்ஜஸ் ஆக போகுதுன்னா ஐ மைனஸ் ஜி ஹோல் இன்வெர்ஸ் சி கன்வர்ஜஸ் ஆகுது எப்போனா ரோ ஆஃப் ஜி வந்து லெஸ் தென் 1 இருக்கும்போது. ஸோ இதோட கராலரியாக என்ன எடுத்துக்கலாம்னா நம்மளோட இட்ரேஷன்ஸ் மெத்தடுக்கு சப்போஸ் எக்ஸ்கே வந்து இப்படி சூஸ் பண்ணோம்னா எக்ஸ்கே ஈக்குவல் டு ஐ மைனஸ் கியூ இன்வெர்ஸ் ஏ இன்ட்டு எக்ஸ்கே மைனஸ் 1. ஓகே, எக்ஸ்கே மைனஸ் 1 ப்ளஸ் கியூ இன்வெர்ஸ் பி அப்படின்னு சூஸ் பண்ணோன்னா இது வந்து எப்போ கன்வர்ஜஸ் ஆக போகுதுன்னா, இது எப்போ கன்வர்ஜஸ் ஆகுனா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ரோ ஆஃப் ஐ மைனஸ் கியூ இன்வெர்ஸ் ஏ வந்துட்டு லெஸ் தென் 1 இருந்தால் கன்வர்ஜஸ் ஆகும். ஸோ அப்போ இதோட ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் ஐ மைனஸ் கியூ இன்வெர்ஸ் ஏவோட ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா அது வந்து என்ன ஆகும், நம்மளோட மெத்தட் வந்து கன்வர்ஜஸ் டு எந்த இனிஷியல் வெக்டர் எடுத்தாலும் சரி அதுக்கு வந்து என்ன ஆகுது, கன்வர்ஜஸ் ஆகுது. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி அடுத்தது ப்ரூவ் பண்ண போகிறோம். சப்போஸ் காசிரியர் மெத்தட் எடுத்துக்கும். ஓகே, காசிரியர் மெத்தட் வந்து எனி இனிஷியல் வெக்டருக்கு வந்து கன்வர்ஜஸ் ஆகுது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ அதை எப்படின்றதுக்கு அதுக்கு ப்ரூஃப் கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ ஏ இஸ் அ டயகனலி டாமினன்ட் மேட்ரிக்ஸ்னா காசிரியர் மெத்தட் வந்து எந்த ஒரு இனிஷியல் வெக்டர் எடுத்தாலும் வந்து எக்ஸ் நாட்டுக்கு வந்து கன்வர்ஜஸ் ஆக போகுது. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, ஸோ ரோ ஆஃப் ஐ மைனஸ் கியூ இன்வெர்ஸ் ஏ வந்துட்டு லெஸ் தேன் 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டா போதும். காசிரியர் மெத்தடுக்கு ரோ ஆஃப் ஐ மைனஸ் கியூ இன்வெர்ஸ் ஏ வந்துட்டு லெஸ் தேன் 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டா போதும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணிடலாம்னா நம்ம வந்துட்டு கன்வர்ஜன்ஸ் வந்துட்டு அந்த ப்ரீவியஸ் தியரி யூஸ் பண்ணி நம்ம ப்ரீவியஸ் கராலர் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், இது வந்து கன்வர்ஜஸ் டு எனி வெக்டர்ன்றதை ப்ரூவ் பண்ணலாம். ஸோ லாம்டா வந்துட்டு ஐகன் வேல்யூ எடுத்துக்கும். ஓகே, லாம்டா இஸ் அன் ஐகன் வேல்யூ. ஓகே, எக்ஸ் வந்துட்டு கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டராக எடுத்துக்கிறேன். ஓகே, லாம்டா வந்து ஐகன் வேல்யூ அண்ட் எக்ஸ் வந்து கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டர் ஆஃப் ஐ மைனஸ் கியூ இன்வெர்ஸ் ஏ. நான் இப்போ என்ன ப்ரூவ் பண்ணேன்னா இந்த லாம்டா வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 1 இருக்க போகுது, ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 1 இருக்க போகுதுன்னு ப்ரூவ் போகிறேன். ஸோ வித் நாம் வந்துட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன், நாம் எக்ஸ் இன்ஃபினிட்டி வந்துட்டு ஈக்குவல் டு 1 எடுத்துக்கிறேன். ஓகே, நாம் ஆஃப் எக்ஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு 1 நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஐ மைனஸ் கியூ இன்வெர்ஸ் ஏ ஆஃப் எக்ஸ் அப்போ என்ன ஆகும், ஐ மைனஸ் கியூ இன்வெர்ஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் வந்துட்டு ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ். ஓகே, ஸோ இது எப்படி எழுதுனா கியூ மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஓகே, ஸோ கியூ லாம்டா இன்ட்டு கியூ எக்ஸ்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகுனா இது மைனஸ் சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1 டு என். ஓகே, என் ஏஐஜே இன்ட்டு எக்ஸ்ஜே. ஓகே, ஈக்குவல் டு அந்த பக்கம் என்ன இருக்குன்னா லாம்டா இன்ட்டு ஓகே சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 டு ஐ லாம்டா ஏஐஜே
எக்ஸ்ஜேவாக இருக்கும். அதாவது நம்ம ரெண்டு பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து லெஃப்ட் சைடு வந்துட்டு லெஃப்ட் சைடு வந்து எக்ஸ்கே இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டு எக்ஸ்கே பார்ட் இருக்கும். ஸோ அதான் இது எழுதிருக்கேன், ஏஐஜே இன்ட்டு எக்ஸ்ஜே. ஸோ இப்போ இது என்ன ஆகுது, ஸோ இப்போ வந்து இதில் வந்து லாம்டா ஐ பார்ட் மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ அதை மட்டும் எடுத்துனா என்னன்னா லாம்டா இன்ட்டு ஏஐஐ, ஓகே, லாம்டா இன்ட்டு ஏஐஐ இன்ட்டு எக்ஸ்ஐ ஈக்குவல் டு, ஓகே. ஸோ இந்த இது வந்துட்டு மைனஸ், ஸோ இதை மட்டும் இந்த வச்சுட்டு இந்த பக்கம் தள்ளிடுறேன். ஸோ மைனஸ் லாம்டா இன்ட்டு சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to I minus 1, ஓகே, ஏஐஜே எக்ஸ்ஜே மைனஸ் சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு I plus 1 to n ஏஐஜே எக்ஸ்டி. ஸோ இது வந்து இந்த இது. ஸோ இப்போ என்ன சூஸ் பண்ண போகிறேன்னா ஒரு இண்டெக்ஸ் சூஸ் பண்ண போகிறேன், ஐ. ஓகே, இந்த இண்டெக்ஸ் எப்படி சூஸ் பண்ணால் பிக் த இண்டெக்ஸ் ஐ சச் தட் எப்படி சூஸ் பண்ண போகிறேன்னா என்னோட மாட் எக்ஸை வந்துட்டு ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு இண்டெக்ஸ் சூஸ் பண்ணேன். சப்போஸ் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், என்னோட ஐகன் வெக்டார் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இன் சச் வே தட் அதோட ஐத் இண்டெக்ஸ் வந்துட்டு டிவைட் பண்ணோம்னா அதோட மேக்னிடியூட டிவைட் பண்ணால் அது வந்து ஒன்றா வர மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது வந்து ஆல்வேஸ் பாசிபிள். ஸோ அப்படி சூஸ் பண்ணால் என்ன ஆகுனா இது வந்து இப்போ நான் வந்து இது ரெண்டுலேயும் வந்து மாடலஸ் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது ரெண்டுலேயும் மாடலஸ் அப்ளை பண்ணேன்னா ஸோ இது வந்து மாடலஸ் ஆஃப் லாம்டா இன்ட்டு மாடலஸ் ஆஃப் ஏஐஐ. எக்ஸை வந்து நான் ஒன்றுன்னு சூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் அது வந்து இருக்காது. ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருப்பதுன்னா மைனஸ் லாம்டா இன்ட்டு சம்மேஷன் ஜே நாட் ஈக்குவல் டு ஐ. ஓகே, ஸோ ஜே ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஜே ஈக்குவல் டு 1 to I minus 1, ஓகே, ஏஐஜே எக்ஸ்ஜே மைனஸ் சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு I plus 1 ஜே ஈக்குவல் டு I plus 1 to n ஏஐஜே எக்ஸ்ஜே. ஓகே, இதை எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இதை திருப்பி எப்படி எழுதுனா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஓகே, ஸோ மாடலஸ் ஆஃப் லாம்டா இன்ட்டு சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to n ஏஐஜே. ஓகே, ஸோ அதுக்கும் மாடலஸ் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, ஏஐஜே. ஸோ இது வந்து எக்ஸ்ஐ வேலை மாடலஸ் ஆஃப் எக்ஸ்ஐ ஈக்குவல் டு 1 எடுத்துக்கலாம். அது வந்து எக்ஸ்ஐ வந்துட்டு ரெண்டு பக்கம் மாடலஸ் அப்படின்னா அது வந்து அதோட சிறுசாக இருக்க மாதிரி எடுத்துக்க போகிறேன். ஸோ அப்போ இது வந்து இது வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ மைனஸ் சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு I plus 1 to n ஏஐஜே, சாரி ப்ளஸ். ஓகே, ஸோ இது ரெண்டு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இது என்ன ஆயிரும், இதை வந்து நான் சிம்பிளை பண்ணேன்னா இது என்ன ஆகும், மாடலஸ் ஆஃப் லாம்டா, ஓகே, மாடலஸ் ஆஃப் லாம்டா மட்டும் தனியாக எடுத்தனா ஸோ மாடலஸ் ஆஃப் லாம்டா இன்ட்டு ஏஐஐ மைனஸ் லாம்டா இன்ட்டு சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to I minus 1, okay, 1 to I minus 1 ஏஐஜே equal to summation less than or equal to summation j equal to I plus 1 to n aij. ஓகே, ஸோ இப்போ என்ன இது நான் லாம்டா காமனாக எடுத்துகிறேன் என்ன ஆகுனா இது வந்து லாம்டா வந்து காமனாக எடுத்துகிறேன்னா லாம்டா வந்து காமனாக எடுத்துகிறேன்னா இது வந்து ஏஐஐ மைனஸ் சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to I minus 1 ஏஐஜே less than or equal to summation j equal to I plus 1 to n modulus of aij. அப்போ வந்து லாம்டா வந்துட்டு என்ன ஆகுது, லாம்டா வந்துட்டு less than or equal to summation j equal to I plus 1 to n aij by aii minus summation j equal to 1 to I minus 1 aij. ஓகே, ஸோ இது வரப்போகுது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இதுதான் நம்மளோட இது. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ எழுத போகிறோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ இஸ் டயகனல் டாமினன்ட், அதை இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. ஓகே, ஏ இஸ் டயகனல் டாமினன்ட்லாம் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ ஏ இஸ் டயகனல் டாமினன்ட்னா என்ன அர்த்தம், மாடலஸ் ஆஃப் ஏஐஐ கிரேட்டர் தென் சம்மேஷன் ஜே நாட் ஈக்குவல் டு ஐ ஏஐஐ ஏஐஜி. ஓகே, ஸோ இதான் என்னது டயகனலி டாமினன்ட்டோட டெஃபினிஷன். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம், இதை வந்து நான் ரெண்டு பார்ட்டாக பிரிக்க போகிறேன். ஓகே, ஸோ ரெண்டு பார்ட்டாக எப்படி பிரிக்கலாம்னா சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1, ஸோ இது வந்து இப்படி எழுதிக்கலாம். ஸோ ஏஐஐ ஓகே மைனஸ் ஸோ கிரேட்டர் தென் சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு இது வந்து 1 to n. ஓகே, ஸோ ஜே ஈக்குவல் டு ஜே நாட் ஈக்குவல் டு ஐ. ஓகே, ஸோ இது ரெண்டு பார்ட்டாக பிரிக்க போகிறேன். ஒன்று ஜே ஈக்குவல் டு 1 to I minus 1 ஏஐஜே. ஓகே, அனதர் வந்துட்டு ப்ளஸ் சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு I plus 1 to n ஏஐஜி. ரெண்டு பார்ட்டாக எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு பார்ட்டை இந்த பக்கம் கொண்டு வரேன். எனக்கு ஜே ஈக்குவல் டு 1 to I minus 1 இந்த பக்கம் வரணும். ஸோ அப்போ ஏஐஐ மைனஸ் summation j equal to 1 to I minus 1 aij greater than summation j equal to I plus 1 to n aij. Okay, so அப்போ இந்த பக்கம் டிவைட் பண்ணால் என்ன ஆகும், summation aij by aii minus summation j equal to 1 to I minus 1. Okay, இது வந்து j equal to I plus 1 to n. Okay,
ஸோ ஏஐஜே ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் வந்துடும். அதாவது இந்த பக்கம் டிவைட் பண்ணலாம். அப்போ என்ன ஆகுது, இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் 1. ஸோ மாடலஸ் ஆஃப் லாம்டா வந்து அப்போ என்ன ஆகுது, ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 1 ஆயிடுது. ஸோ மாடலஸ் ஆஃப், ஸோ இந்த இதை யூஸ் பண்ணோன்னா மாடலஸ் ஆஃப் லாம்டா வந்துட்டு மாடலஸ் ஆஃப் லாம்டா வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் 1. ஸோ மாடலஸ் ஆஃப், நான் லாம்டா வந்து ஏதோ ஒரு ஐகன் வேல்யூ ஐகன் பேர் சூஸ் பண்ணேன். ஸோ அதில் வந்து இது வந்து என்ன ஆயிருது, அப்போ ஆல் ஐகன் வேல்யூஸும் வந்து என்ன ஆயிருது, இதோட இந்த இதுக்கு வந்துட்டு மாடலஸ் ஆஃப் லாம்டா வந்து லெஸ் தேன் 1 இருக்குது. அப்போ என்ன ஆயிருது, ரோ ஆஃப் I minus Q inverse A into less than 1. So row of I minus Q inverse A less than 1 ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ரீவியஸ் இந்த தியரம் படி என்ன பண்ணலாம், ரோ ஆஃப் I minus Q inverse A வந்து லெஸ் தேன் 1 எந்த ஒரு இனிஷியல் கேஸ் எடுத்தாலும் அதுக்கு வந்து என்ன ஆகுது, இந்த மெத்தட் வந்து கன்வெர்ஸ் ஆகுது. ஸோ அதனால் இது வந்து முடிஞ்சது. ஓகே, ஸோ இது வந்து அதோட கான்சிக்வன்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு சப்போஸ் வந்துட்டு I minus Q inverse வந்துட்டு சப்போஸ் இது இல்லாமல் என்ன இருக்குன்னா, சப்போஸ் என்னோட நாம் வந்து இப்படி இருக்குது. ஓகே, சப்போஸ் I minus Q inverse A வந்துட்டு சப்போஸ் நாம் ஆஃப் I minus Q inverse வந்துட்டு I minus Q inverse வந்து லெஸ் தேன் 1 இருக்குது. நாம் ஆஃப் I minus Q inverse வந்து லெஸ் தேன் 1 இருக்குன்னா ஃபார் சம் மேட்ரிக்ஸ் நாமுக்கு இப்படி இருக்குன்னா, அப்போ என்ன ஆகுனா அந்த சீக்வன்ஸ், அந்த சீக்வன்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை 2, அதாவது இந்த சீக்வன்ஸ் வந்துட்டு, ஸோ சீக்வன்ஸ் ப்ரொடியூஸ் பை 2னா இந்த சீக்வன்ஸ். ஓகே, இந்த சீக்வன்ஸ் வந்து என்ன ஆகுனா, இது வந்து ஆல்வேஸ் கன்வர்ஜஸ் டு த ஒரிஜினல் சொல்யூஷன் ஃபார் எனி இனிஷியல் வெக்டர். ஓகே, அதோட ப்ரூஃப் வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ நமக்கு தெரியும் ரோ ஆஃப் ஏ வந்துட்டு ரோ ஆஃப் ஏ வந்து லெஸ் than or equal to norm of A ஃபார் எனி மேட்ரிக்ஸ் நாம். ஓகே, ஃபார் எனி நேச்சுரல் நாம். ஸோ அப்போ I minus Q inverse A வந்துட்டு லெஸ் தேன் 1னா ஆட்டோமேட்டிக்காக என்ன அர்த்தம், ரோ ஆஃப் I minus Q inverse A வந்துட்டு லெஸ் தேன் நாம் ஆஃப் I minus Q inverse A. பட் இது ஆல்ரெடி லெஸ் தேன் 1 கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து ரோ ஆஃப் I minus Q inverse A வந்து லெஸ் தேன் 1. ஸோ அப்போ அதை ஆயிடுச்சு, ப்ரூஃப் வந்து ரொம்ப சிம்பிள், முடிஞ்சது. ஓகே ஓகே நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, SOR மெத்தட் வந்து எப்போ கன்வர்ஜஸ் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஓகே, SOR மெத்தட் வந்து எப்போ கன்வர்ஜஸ் ஆகுது. ஓகே, ஸோ அது வந்து எப்போ ஃபெயிலியர் டு கன்வர்ஜ்ன்றதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதில் கன்வர்ஜென்ஸ் ப்ரூஃபும் பார்க்கலாம். ஓகே, அதுக்கு வந்து எப்படி அந்த கண்டிஷன்ஸ் வருதுன்றது. ஸோ SOR மெத்தட் வந்துட்டு ஃபெயில்ஸ் டு கன்வர்ஜ் இஃப் ஒமேகா வந்து லெஸ் than or equal to 0 இருந்துச்சுன்னா, ஆர் ஒமேகா வந்து கிரேட்டர் than or equal to 2 இருந்துச்சுன்னா. ஓகே, ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனுக்கும் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா SOR மெத்தட் வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ SOR மெத்தட் படி என்னது, SOR மெத்தட் வந்து D minus ஒமேகா CL into XK ஈக்குவல் டு இந்த பக்கம் என்னது 1 minus ஒமேகா into D, ஓகே, ப்ளஸ் ஒமேகா into CU into XK minus 1 ப்ளஸ் ஒமேகா B. இதான் வந்து SOR மெத்தட். ஓகே, அல்லது இது எப்படி எழுதுனா XK ஈக்குவல் டு, ஸோ இதை மாற்றி எழுதணும்னா XK ஈக்குவல் டு D minus ஒமேகா CL ஹோல் இன்வர்ஸ் இன்ட்டு 1 minus ஒமேகா D ப்ளஸ் ஒமேகா CU இன்ட்டு XK minus 1 ப்ளஸ் D minus ஒமேகா CL ஹோல் இன்வர்ஸ் இன்ட்டு ஒமேகா இன்ட்டு B. ஓகே, ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, அல்லது இந்த இது சிம்பிளி இதில் வந்துட்டு நான் வந்து இங்கே இன்னொரு ப்ராக்கெட் போட்டு ப்ளஸ் ஒமேகா பின்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஜி வந்து எப்படி சூஸ் பண்ண போகிறேன்னா, ஜி வந்துட்டு என்னது எனக்கு இதை பொறுத்தளவில், ஸோ இது வந்து 2 பார்ட்டாக எழுதணும்னா, ஸோ இந்த பார்ட் வந்துட்டு எனக்கு என்னது ஜி வந்துட்டு அந்த இட்ரேஷன் படி என்னது XK ஈக்குவல் டு G XK minus 1 ப்ளஸ் C. ஓகே, ஸோ இதில் வந்து நான் ஜி எப்படி சூஸ் பண்ணிக்கலாம், G ஈக்குவல் டு D minus ஒமேகா CL ஹோல் இன்வர்ஸ் இன்ட்டு 1 minus ஒமேகா D ப்ளஸ் ஒமேகா CU. ஓகே, ஸோ இது வந்து என்னோட ஜியாக எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து என்னோட ஜியாக எடுத்துக்கலாம். சி வந்துட்டு D minus ஒமேகா CL minus இன்வர்ஸ் இன்ட்டு ஒமேகா இன்ட்டு B வந்து சியாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து GXK minus 1. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதோட டிட்டர்மினன்ட் வந்து என்னன்றதை நான் இது பண்ண போகிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி இது பண்ண போகிறோம். ஸோ சப்போஸ் லாம்டா ஐ வந்துட்டு இதோட ஐகன் வேல்யூஸ். ஓகே, லாம்டா ஐ வந்து ஜியோட ஐகன் வேல்யூஸாக இருக்குது. ஓகே, லாம்டா ஐ வந்துட்டு ஐகன் வேல்யூஸ் ஆஃப் த SOR இட்ரேஷன் மேட்ரிக்ஸாக இருக்குது. ஸோ இப்போ இதோட ஐகன் வேல்யூ என்னன்றது, நான் இதோட ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ என்னன்றது நான் பார்க்க போகிறேன். ஓகே, ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் என்ன அப்படின்னா, ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ். ஓகே, I equal to 1 to n லாம்டா ஐ. இது என்னது, இது வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் த ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ். ஸோ அப்போ ரெண்டு பக்கம் டிட்டர்மினன்ட் இருக்கேன். ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் எடுத்தோம்னா என்ன ஆகுதுன்னா, இது வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா இதோட ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப், ஓகே, ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் D minus ஒமேகா CL ஹோல் இன்வர்ஸ் இன்ட்டு 1 minus ஒமேகா D ப்ளஸ் ஒமேகா CU. ஓகே, ஸோ இதோட டிட்டர்மினன்ட் என்னன்னு பார்க்க போகிறேன். ஓகே, டிட்டர்மினன்ட் ஆஃப் திஸ் ஒன். ஓகே, ஸோ இதோட டிட்டர்மினன்ட்டோட மாடலஸ் என்னன்றது பார்க்க போகிறேன். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு B வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் B. ஸோ அதனால் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணால் இதை நானும் டிட்டர்மினன்ட் ஆஃப்
d minus omega CL whole inverse into determinant of 1 minus omega d plus omega into Cu. Okay. ஸோ இது என்ன ஆகுது, இதோட டிட்டர்மினன்ட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, இது வந்து ஆக்சுவலாக டிட்டர்மினன்ட் ஆஃப் ஒமேகா மைனஸ் சிஎல்ன்றது என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக ஒமேகா மைனஸ் சிஎல்ன்றது வந்து ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்க போது லோயர் பார்ட்டில் ஸ்ட்ரிக்ட்லி லோயர் பார்ட்டில் ஒமேகாவில் மல்டிப்ளை பண்ணியிருக்க போகிறோம். டயகனல் பார்ட் வந்து அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ டயகனல் மேட்ரிக்ஸ் எடுத்தோம்னா ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் எடுத்தோம்னா அதோட டிட்டர்மினன்ட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் த டயகனல் என்ட்ரிஸ் தான். ஸோ அப்போ இது என்ன ஆகுது, இது வந்து சிம்பிளி என்ன ஆகுதுன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் டி இன்வெர்ஸ் தான். ஏன்னா இது வந்துட்டு அப்பர் ட்ரையாங்குலர் லோயர் ட்ரையாங்குலர், இதோட இன்வெர்ஸும் லோயர் ட்ரையாங்குலராக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் இது வந்து என்ன இருப்பது, டி இன்வெர்ஸ் அந்த டயகனல் மட்டும்தான் என்ட்ரிஸ் இருப்பது. அடுத்து வந்து என்ன அப்படின்னா, இந்த ஒமேகா சியூ எடுத்தோம்னா அதில் என்ன ஆகுதுன்னா, அதில் என்ன ஆகும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஒமேகா ஒன் மைனஸ் ஒமேகா டி ப்ளஸ் ஒமேகா சி எடுக்கும்போது என்ன ஆகும்னா, அதில் வந்து ஒன் மைனஸ், ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது எப்படி இருக்குன்னா A11 ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3/3 எடுக்கிறேன். ஸோ மைனஸ் ஒமேகா இன்ட்டு A21 மைனஸ் ஒமேகா இன்ட்டு A31, இது வந்து A22, இது வந்து ஒமேகா இன்ட்டு A32, இது வந்து A33 இருக்கும். ஓகே, இந்த பார்ட்டு. ஓகே, மீதி எல்லாமே 0, இது எல்லாமே 0 இருக்கும். ஸோ அப்போ இதோட டிட்டர்மினன்ட் என்னென்னா A11 A22 A33 இருக்கும். ஸோ இதோட இன்வெர்ஸ் எடுத்திங்கன்னா இது வந்து 1/A1 1/A22 1/A33, அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் மாறி வந்திருக்கும். ஸோ பட் என்னைக்கா இதோட டயகனல் என்ட்ரி வந்து 1/A11 தான் வரப்போகுது. ஸோ அதனால் டிட்டர்மினன்ட் ஆஃப் டி இன்வெர்ஸ் தான் இதோட டிட்டர்மினன்ட்டாக இருக்க போகுது. அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்திங்கன்னா என்ன இருக்குன்னா 1 மைனஸ் ஒமேகா இன்ட்டு A11. ஓகே, அடுத்து வந்து ஒமேகா சியூ இருக்கும். ஸோ அதனால் ஒமேகா இன்ட்டு A12 ஒமேகா இன்ட்டு A13. ஓகே, 0 1 மைனஸ் ஒமேகா இன்ட்டு A22 ஒமேகா இன்ட்டு A23 0 0 1 மைனஸ் ஒமேகா இன்ட்டு A33 இருக்கும். ஸோ இதோட டிட்டர்மினன்ட் எடுத்திங்கன்னா என்ன இருக்குன்னா 1 மைனஸ் ஒமேகா இன்ட்டு ஓகே 1 மைனஸ் ஒமேகா கியூப் இன்ட்டு A12 இன்ட்டு A22 இன்ட்டு A33 இருக்கும். ஸோ அப்போ இது என்ன அப்படின்னா 1 மைனஸ் ஒமேகா இன்ட்டு ஓகே. ஸோ அதோட டிட்டர்மினன்ட் வந்து இந்த இதோட மல்டிபிள். ஓகே, ஸோ n பை n மேட்ரிக்ஸ்னால் n இருக்கும் இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் டி எடுத்திங்கன்னா அதான் இருக்கும். ஓகே, டிட்டர்மினன்ட் ஆஃப் டி என்னவோ அதுதான் இதோட இதாக இருக்கும். ஓகே, ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் டி. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் டி இன்வெர்ஸும் டிட்டர்மினன்ட் ஆஃப் டியும் வந்துட்டு ஒன்றா இன்வெர்ஸாக பீச் தரும். ஓகே, ஸோ இதோட டிட்டர்மினன்ட் வந்து ஏனா இதோட டிட்டர்மினன்ட் வந்து 1/A இருக்கும், அல்லது இதோட டிட்டர்மினன்ட் வந்து சினா இதோட டிட்டர்மினன்ட் வந்து 1/C இருக்கும். ஸோ அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகி இது என்ன வரும் 1 மைனஸ் ஒமேகா ஹோல் பவர் என்ன இருக்கும். ஸோ இதான் இதோட டிட்டர்மினன்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் வந்து எப்படி இருக்கும்னா, ஸோ இந்த இது இருக்கணும்னா அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் வந்துட்டு என்னவாக இருக்கணும்னா மஸ்ட் எக்ஸிஸ்ட் சச் தட் அது வந்து கிரேட்டர் தென் 1 மைனஸ் ஒமேகாவாக இருக்கணும், அல்லது எல்லா ஐகன் வேல்யூஸும் என்னவாக இருக்குன்னா 1 மைனஸ் ஒமேகா இதாக இருக்கும், ஈக்குவல்ட்டாக இருக்கலாம், அல்லது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகுனா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஆல் ஐகன் வேல்யூஸ் அப்போ தான் என்ன ஆகுனா, சப்போஸ் இது வந்துட்டு ஏதோ ஒன்று வந்துட்டு பெருசாக இருந்துச்சுன்னா இன்னொன்று வந்து சிறுசாக இருக்கும், ஒன்று வந்து எல்லாமே ஈக்குவலாக இருக்கலாம், எல்லா லாம்டா ஐஸும் வந்துட்டு ஈக்குவல் டு 1 மைனஸ் ஒமேகா இருந்துச்சுன்னா நம்மளோட ப்ராப்ளம் சால்வ்டு. அப்படி இல்லைன்னா என்ன ஆகுனா இது வந்து ஈக்குவல் டு வரணும்னா ஒன்று வந்து சிறுசாக இருக்கணும், இன்னொன்று வந்து பெருசாக இருக்கணும். ஓகே, ஒன்று வந்துட்டு 1 மைனஸ் ஒமேகாவோட சிறுசாக இருக்கணும், இன்னொன்று வந்து 1 மைனஸ் ஒமேகாவோட பெருசாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு இது வந்து ட்ரூவாக இருக்கும். ஸோ தேர்ஃபோர் என்ன ஆகுனா ஆர்டர் ஃபார் த கன்வர்ஜென்ஸ் டு ஹோல்டாக இருக்கிறதுனால இது என்ன இருக்குன்னா 1 மைனஸ் ஒமேகா வந்துட்டு என்னவாக இருக்கணும், நமக்கு வந்து இது வந்து கன்வர்ஜென்ஸாக இருக்கணும். அப்படின்னா இதோட ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் எல்லாமே என்ன இருக்கணும், அதாவது ஐகன் வேல்யூஸ் எல்லாமே ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 1 இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 1 இருக்கணும். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் எடுத்தாலும் அதுவும் என்ன இருக்கணும், அது வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 1 தான் இருக்கணும். அப்போ என்ன இருக்க போது இந்த 1 மைனஸ் ஒமேகா வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 1 இருக்க போது. ஸோ 1 மைனஸ் ஒமேகா வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 1 என்ன அர்த்தம்னா -1 லெஸ் தென் 1 மைனஸ் ஒமேகா லெஸ் தென் 1 இருக்க போது. ஸோ அப்போ மீனிங் என்ன 1 மைனஸ் ஸோ இதை இந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ இது வந்து -2 லெஸ் தென் மைனஸ் ஒமேகா லெஸ் தென் ஸோ இந்த பக்கம் போகும்போது இது வந்துட்டு 0 ஆயிரும். ஓகே, இது வந்து 0 ஆயிரும். அப்போ இது என்ன ஆயிரும், இது வந்து 0 லெஸ் தென் ஒமேகா லெஸ் தென் 2ன்னு வந்துடும். ஓகே, ஸோ 0 லெஸ் தென் ஒமேகா லெஸ் தென் 2னா அப்போ என்ன அர்த்தம், நம்மளோட ப்ரூஃப் முடிஞ்சுது. அதில் என்ன ப்ரூஃப் பண்ணோம், ஒமேகா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0னா அது வந்து ட்ரூவாக இருக்காது, ஒமேகா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 2 இருந்தாலும் அது ட்ரூவாக இருக்காது. ஸோ இந்த ஒமேகா வந்து 0க்கும் 2க்கும் இடையில இருந்தால் மட்டும்தான் அது வந்து கண்டிப்பாக ட்ரூவாக இருக்கும், இல்லாட்டி வந்து ட்ரூவாக இருக்காது. ஓகே, ஸோ அது வந்து இதோடது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்துட்டு ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஸோ ப்ரோக்ராம் வந்துட்டு எப்படி எழுதுறோம்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் சி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். டெஃப் வந்துட்டு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ரிச்சர்ட்சன் எழுதுவோம். ஓகே, ரிச்சர்ட்சன் மெத்தட் எழுதுவோம். ஏ கமா பி கொடுக்குறேன். ஓகே, x0 கொடுக்குறேன், என்னென்னு x0 வந்து என்னன்றது சொல்லிடுறேன். ஸோ இதை வந்து எழுத போகிறோம். ஓகே, ஸோ இம்போர்ட் வந்து இம்போர்ட் numpy as np. ஓகே,
ஸோ இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஸோ இது வந்து இன்புட் கொடுத்தாச்சு. ஓகே, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் ஃபார் கே இன் ரேஞ்ச் ஆஃப் எம் 1000 போட்டுக்கிறேன். ஓகே, 100 இட்ரேஷன்ஸ் வரைக்கும் இது பண்ணுறோம். ஃபார் கே இன் ரேஞ்ச் ஆஃப் ஓகே, ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் ஸோ இது வந்து என்னும் பாஸ் பண்ணிடுவோம். n வந்து சைஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் n. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு sum equal to 0 for j in range of n. என்ன பண்ணணும்னா sum equal to sum plus aij star xj x naught j. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ri ஸோ இதில் வந்து ஓகே ri நம்ம வந்துட்டு x1 எடுத்துக்கோம். x1 equal to np டாட் ஜீரோஸ் ஆஃப் n. ஓகே, r வந்துட்டு அது என்ன எடுத்துக்கோம், r equal to np டாட் ஜீரோஸ் ஆஃப் n எடுத்துக்கோம். ஸோ ri equal to bi minus sum. ஓகே, அடுத்து வந்துட்டு நாம் டிஃபைன் பண்ணுவோம். நாம் ஈக்குவல் டு ஓகே நாம் ஈக்குவல் டு 0. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நாம் ஈக்குவல் டு 0 ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் n. ஸோ திருப்ப என்ன பண்ணோன்னா xi ஈக்குவல் டு x naught I equal to x naught I plus ri. Okay, next one to norm equal to norm plus ri star 2. Okay, முடிஞ்சது. ஸோ அப்புறம் வந்து norm equal to square np dot square root of norm. Okay, so if norm strictly less than epsilon, break. Okay, so இது எழுதுறோம். ஸோ எப்சிலான் வந்துட்டு 10 power minus 6 எடுத்துக்கலாம். எப்சிலான் equal to 10 minus 5 10e minus 5 எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு a equal to n equal to நம்மளோட மேட்ரிக்ஸ் இருக்கலாம். n equal to 3. ஓகே, a equal to np dot array of so 1 by 2 1 by 3 comma 1 by 3 1 1 by 2 1 by 2 1 by 3 1. X equal to np dot array of x not equal to b equal to np dot array of 11 by 18 11 by 18 11 by 18. Okay, x not equal to np dot zeros of n. Okay, so இங்கே வந்து print கொடுக்கலாம். print x ஓகே, ஸோ இது வந்து எக்ஸ் நாட்னே போட்டுக்கலாம். இந்த தேவையில்லை நமக்கு. இப்போ ஸோ பிரிண்ட் எக்ஸ் நாட்னு கொடுக்கலாம். ஓகே, ஸோ பார்க்கலாம் என்ன வருதுன்னு. ரிச்சர்ட்சன் a கமா b கமா x நாட் கமா n ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னு.
ஆன்சர் வந்துட்டு 0.333 வந்துருச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். 0.333 வரணும். ஸோ நம்பர் ஆஃப் இட்ரேஷன்ஸும் பண்ணலாம். ஓகே, கே கம்மா, ஸோ நம்பர் ஆஃப் இட்ரேஷன்ஸும் இது பிரிண்ட் பண்ணும். ஸோ 51 இட்ரேஷன்ஸ்க்கு அப்புறம் இந்த இது வருது. நம்ம வந்து இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர்ஸ் இன்னும் கூட வரும். ஸோ 10e⁻6 கொடுத்தோம்னா 64 இட்ரேஷன்ஸ் வருது. 10e⁻8 கொடுத்தோம்னா ஸோ 89 இட்ரேஷனில் இந்த ஆன்சர்ஸ் வருது. ஓகே, ஸோ 10e⁻12 கொடுத்தோம்னா இன்னும் இட்ரேஷன்ஸ் கூடும். ஸோ இந்த ஆன்சர்ஸ் வந்து இதுக்குரியது வரும். ஓகே, ஸோ 140 இட்ரேஷன்ஸில் இந்த ஆன்சர் வந்து 1/3 1/3 1/3 வருது. ஸோ நீங்கள் வந்து எஃப்ஸ்லாங் எப்படி கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும். ஸோ 140 இட்ரேஷன்ஸ்க்கு அப்புறம் வரும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்துட்டு ஜக்கோபி மெத்தட் எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஜக்கோபி மெத்தடுக்கு என்ன பண்ணோம், ஸோ இதே ப்ரோக்ராம் தான். ஓகே, ஸோ ஜக்கோபி மெத்தடுக்கு இங்கே இது மட்டும் மாத்திரம் ஜக்கோபி. ஓகே, ஸோ இதே ப்ரோக்ராம் தான். k = 20m, i = 20m எல்லாமே அதே தான். ஓகே, இங்கே வந்து ஒரே ஒரு இது மட்டும் சம் வந்துட்டு சம் போடும்போது என்ன பண்ணுறோம், ஜே இன் ரேஞ்சில் வந்து இஃப் ஜே நாட் ஈக்குவல் டு ஓகே ஜே நோ j not equal to, so equal to is there if I less than j is not equal to I, no, j is not okay, 1 minute, I'll just check what is not equal. Yeah, j is not equal to I. Okay, so அப்போ வந்து sum equal to aij, sum equal to aij, okay, xj. இங்கே வந்துட்டு ri equal to bi minus sum by aii போடணும். bi minus sum by aii. ஓகே, அடுத்து வந்துட்டு xi equal to ri, இங்கே xi equal to ri. ஓகே, நாம் வந்துட்டு அதே தான், மீது எல்லாமே அதே தான். ஸோ இதில் வந்துட்டு நம்ம வேறு மேட்ரிக்ஸ் எடுப்போம். 2 - 1 0. ஓகே, ஸோ மேட்ரிக்ஸ் வந்து இதில் மாற்றோம். 2 - 1 0 -1 3 -1. Okay, 0 - 1 2, 0 -1 2. B matrix வந்து 1 8 - 5, 1 8 - 5. ஸோ இது வந்து ஜக்கோபி. ஓகே, ஸோ இதுக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து எக்ஸ் வந்துட்டு 2 3, ஸோ 999 ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம் இது கன்வர்ஜஸ் ஆகுது. ஸோ எப்சிலாங் வந்துட்டு நம்ம வந்து 1e - 6 எடுக்கலாம், 5 எடுக்கலாம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து கன்வர்ஜ் 2 3 - 1க்கு வந்து கன்வர்ஜஸ் ஆகுது. பட் ஆனால் வந்து ரொம்ப டைம் எடுக்குது. மேபி நாம் இஃப் ஜே நாட் ஈக்குவல் டு ஐ, நாம் இஸ் நாம் ஆஃப் ஆர்ஐ, ஆர்ஐ ஸ்கொயர் எடுத்தாச்சு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் நாம். ஓகே, ஸோ அப்சல்யூட் ஆஃப் போட்டுக்கலாம். ஸோ 2 3 - 1 வந்து கன்வர்ஜஸ் ஆகுது. ஸோ 21 இட்ரேஷன்ஸ்க்கு அப்புறம் கன்வர்ஜஸ் ஆனோம். 1 8 - 5. ஓகே, ஸோ 2 - 1 0, -1 3 - 1 0 - 1 2. ஸோ இது வந்து 2 3 - 1 கன்வர்ஜஸ் ஆகுது. ஓகே, பட் இட் டேக்ஸ் லாங்கர் டைம். ஏன்னா வந்துட்டு இது வந்து டயகோனலி டாமினன்ட் மேட்ரிக்ஸ் தான். ஸோ இது வந்துட்டு கன்வர்ஜஸ் ஆகிடும். 2 3 - 1 கன்வர்ஜஸ் ஆகுது. பட் ஐ திங்க் கே வந்துட்டு இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போகுது, 999 வரைக்கும் போகுது. பட் இது போகக்கூடாது. summation sum I aij sum equal to 0, j in range j not equal to I, sum equal to 0, x equal to ri, x not I equal to ri, x not தான் இதில் யூஸ் பண்ணுறோம், x not j, நாம் ri equal to for continue loop. ஓகே, ஸோ அதே தான். ஓகே, ஸோ இது வந்துட்டு கன்வர்ஜஸ் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகுது. பட் இட்ஸ் கன்வர்ஜிங். ஓகே, 2 3 - 1 வந்து கன்வர்ஜஸ் ஆகுது. ஓகே, ஸோ மேபி இதை வந்துட்டு ஒரு ஸ்டெப் முன்னாடி போட்டு பார்க்கலாம், எங்கே வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, இது வந்து முன்னாடியே கன்வர்ஜஸ் ஆயிடுச்சு. பட் ஐ திங்க் பிரேக்கிங் கண்டிஷனில் வந்து ஏதோ இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இது வந்து
21 ஸ்டெப் நம்பர் 35ல ஆல்ரெடி கன்வர்ஜஸ் ஆயிடுச்சு. 36ல ஆல்ரெடி கன்வர்ஜஸ் ஆயிடுச்சு. ஸோ 1e - 5க்கு. ஸோ இப்போ 1e - 3 போடுவோம். ஓகே, இட் கன்வர்ஜஸ், பட் இதில் பிரேக் ஆகலை. இஃப் அப்சல்யூட் ஆஃப் நாம் வந்துட்டு பிரேக் ஆகலை இதில். ஓகே, நாம் ஈக்குவல் டு 0 இஸ் தேர். ஆல்ரெடி கன்வர்ஜஸ் ஆயிடுச்சு, பட் அதுக்கப்புறம் திரும்ப கண்டினியூ ஆகுது. ஸோ மேபி சம் மிஸ்டேக் இன் த ப்ரோக்ராம். ஓகே, ஸோ 35 இட்ரேஷன்ஸ்லேருந்து இது கன்வர்ஜஸ் ஆகுது. ஓகே, ஸோ அதனால் இது ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ 1e - 2க்கு, அப்போ 1e - 12க்கு போடும்போது அதே மாதிரி கன்வர்ஜஸ் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து கன்வர்ஜஸ் ஆகுது 2 3 - 1. ஸோ ஓகே, ஸோ மேபி இங்கே வந்துட்டு ஆர்ஐ வந்துட்டு சரியாக அப்டேட் ஆகலைன்னு நினைக்கிறேன். 1 மினிட். ஆர்ஐ ஓகே, ஸோ இங்கே வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஆக்சுவலாக ஆர்ஐ வந்துட்டு இங்கே இருக்குது. இது வந்து x0i பிஐ மைனஸ் சம் போடும். ஸோ x0i ஆர்ஐ கண்டுபிடிச்சாச்சு. ஆர்ஐயில் இங்கே x0i போட்டு பார்க்கலாம். ஓகே, ஸ்டில் இட் இஸ் நாட் கன்வர்ஜிங். ஓகே, எனிகோ, ஸோ இது வந்து இதோட ஆன்சர்ஸ் வந்து இதுதான். ஓகே, ஸோ அது வந்து 2 3 - 1க்கு வந்து கன்வர்ஜஸ் ஆகுது. ஸோ 35 இட்ரேஷன்ஸ்க்கு அப்புறம் அது வந்துட்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ மேபி சம் மிஸ்டேக்ஸ் இந்த கோட் இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் என்ன மிஸ்டேக்ஸ்ன்றது. நெக்ஸ்ட் வந்துட்டு எஸ்ஓஆர் மெத்தடுக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ எஸ்ஓஆர் மெத்தட் காஸ்டீரியல் மெத்தடுக்கு. ஓகே, காஸ்டீரியல் மெத்தடில் என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ காஸ் ஜிஎஸ்ன்னு போட்டுக்கோம். ஓகே, காஸ்டீரியல். ஓகே, ஸோ 1e - 12 இதில் வந்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்னென்னா அதே தான். ஓகே, ஸோ j ≠ i அதே தான். பட் இங்கே வந்து xi ஆர்ஐ வர இடத்துல என்ன பண்ணால் xi போடுறோம். ஓகே, xi = bi - sum by ai போடுறோம். ஸோ இங்கே வந்து திருப்பி என்ன பண்ணால் ஃபார் இங்கே போடும்போது ஃபார் i in range of 1லேருந்து இது திருப்பி என்ன பண்ணால் ஃபார் j in range of 1 more இதுக்கு என்ன பண்ணணும் ஃபார் j in range of n. ஓகே, ஸோ இதில் வந்து sum = திருப்ப கால்குலேட் பண்ணேன். sum = ஸோ திருப்ப இந்த sum = 0 எடுக்கணும். sum = 0. ஓகே, sum = sum plus aij star x0j. ஓகே, இங்கே வந்து எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஓகே, x0க்கு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இதில் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோம். ஓகே, xj. ஓகே, xj அப்புறம் வந்துட்டு ri = bi minus sum. ஓகே, அப்புறம் வந்துட்டு நாம் கண்டுபிடிக்கணும். நாம் நாம் ப்ளஸ் ri ஸ்டார் 2. ஓகே, ri ஸ்டார் r. ஸோ திருப்பி அதே தான் அப்சல்யூட் ஆஃப் போட்டாச்சு. ஸோ இதில் வந்து மேட்ரிக்ஸ் வந்துட்டு இதே மேட்ரிக்ஸ் நம்ம எடுக்கலாம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது டயகனலி டாமினன்ட் மேட்ரிக்ஸ் தான். ஓகே, ஜக்கோபிக்கு பதிலாக இதில் வந்துட்டு ரேஞ்ச் ஆஃப் n கோலன் மிஸ்ஸிங். இதில் வந்துட்டு காஸ்டீரியல். ஸோ காஸ்டீரியல்னு போட்டுக்கலாம். ஸோ இது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ 22 இட்ரேஷன்ஸில் இது கன்வர்ஜஸ் ஆயிடுச்சு. ஓகே, 22 இட்ரேஷனில் 1e - 12க்கு வந்து கன்வர்ஜஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து 1e - 6 போட்டோன்னா ஸோ இது வந்து 9 இட்ரேஷன்ஸ்லேயே கன்வர்ஜஸ் ஆயிடுச்சு. ஓகே, 9 இட்ரேஷன்ஸில் இந்த இதுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இதே இதில் வந்து சின்னதாக ஒரு சேஞ்சஸ் பண்ணி அந்த ப்ரோக்ராம் எழுதலாம் திருப்ப. ஸோ இந்த இதில் சின்னதாக ஒரு மாற்றம் பண்ணுறேன் நான். ஸோ இதே இதை எழுதுகிறேன். ஓகே, ஸோ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து ஆர்ஐ இருக்குது. ஓகே, ஸோ சின்ன மிஸ்டேக் இருந்தது, அதை மட்டும் கரெக்ட் பண்ணுவோம். ஸோ j = i, ri = bi - sum, xi = ri. ஸோ இந்த எக்ஸ்ன்னு எடுத்துக்கோம். ஓகே, இது கன்வர்ஜஸ் ஆகுது இப்போ. ஓகே, ஸோ நம்ம கால்குலேட் பண்ணுறதுல சின்ன மிஸ்டேக் இருந்தது. ஸோ ஜக்கோபி மெத்தடு இப்போ கன்வர்ஜஸ் ஆகுது. ஸோ ஜக்கோபி மெத்தடில்
ஜஸ்ட் வந்துட்டு நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா திருப்ப வந்துட்டு 1e - 6 போட்டேன். ஸோ நமக்கு வந்து இந்த அப்சல்யூட் நாம் கண்டுபிடிக்கிறதுல ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தது. ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை கரெக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து இதுவும் வந்துட்டு 22 இட்ரேஷன்ஸில் கன்வர்ஜஸ் ஆச்சு. ஓகே, ஸோ 22 இட்ரேஷனில் இது கன்வர்ஜஸ், இது வந்து 9 இட்ரேஷன்ஸில் கன்வர்ஜஸ் ஆச்சு. ஸோ இதுவும் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்துட்டு SOR மெத்தட் பார்க்கலாம். ஓகே, SOR மெத்தடில் என்னன்றது பார்க்கலாம். ஸோ SOR மெத்தடுக்கும் இதே தான். காசிடரில் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஒமேகா மட்டும்தான் நான் ஆட் பண்ணோம். ஸோ இதே ப்ரோக்ராம் தான். ஸோ ப்ரோக்ராம் வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். ஒன்லி SORல சின்னதாக சேஞ்சஸ் மட்டும்தான். ஸோ SOR இதில் வந்து அதே இதை எடுத்துக்கிறேன். சம் வந்து AIJ XJ. ஸோ அதே தான். XI வந்துட்டு BI மைனஸ் காசிடல் இது SOR. SORல வந்துட்டு அதே தான். ஓகே, ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு 2 ஸ்டெப் இருக்குது. ஃபார் I in range of n. ஸோ இதில் வந்துட்டு y equal to np.zeros of n போட்டுக்கிறேன். ஓகே, yi equal to xi எடுத்துக்கும். ஓகே, ஏன்னா ப்ரீவியஸ் ஸ்டெப்பும் நமக்கு தேவை. ஸோ yi equal to xi. இது வந்து S, சம் அதே தான், SIJ IJ வந்துருச்சு. BI வந்துட்டு XI வந்துட்டு மாறி வரும். ஸோ இங்கே வந்து ஒமேகா தேவைப்படும். ஒமேகா ஸ்டார் BI மைனஸ் சம் பை AII ப்ளஸ் 1 மைனஸ் ஒமேகா ஸ்டார் YI. ஓகே, ஸோ ஒமேகா வந்துட்டு நான் ஒமேகா வந்துட்டு 1.2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, 1.2ன்னு எடுத்துக்கும். ஒமேகா ஸ்டார் YI. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மீதி எல்லாம் அதே தான். நாம் இதெல்லாமே அதே தான். BI மைனஸம் இதெல்லாமே அதே தான். ஸோ இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் சேஞ்சஸ், மீதி எல்லாமே சேம் தான். ஸோ இதை ரன் பண்ணோம்னா எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுவும் அதே மாதிரி இங்கே வந்துட்டு SOR பண்ணும். ஸோ இது 8 இட்ரேஷன்ஸில் கன்வர்ஜஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ -12 போட்டோம்னா இது எவ்வளோ இட்ரேஷன்ஸில் கன்வர்ஜஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அது 9 இட்ரேஷன்ஸு, இது 8 இட்ரேஷன்ஸில் கன்வர்ஜஸ் ஆகுது. இது 16 இட்ரேஷன்ஸில் கன்வர்ஜஸ் ஆகுது. இதுக்கு -12 போட்டோம்னா எவ்வளோ இட்ரேஷன்ஸில் கன்வர்ஜஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு -12 போட்டோம்னா இது 22 இட்ரேஷன்ஸ், இது வந்து 16 இட்ரேஷன்ஸில் கன்வர்ஜஸ் ஆகுது. ஸோ இன்கேஸ் இதில் வந்துட்டு நான் ஒமேகா வந்துட்டு 1.6 போட்டோம்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மேபி ஃபாஸ்ட்டாக கன்வர்ஜஸ் ஆகலாம், இல்லை ஸ்லோவாக கன்வர்ஜஸ் ஆகலாம். ஸோ இது வந்து ஸ்லோவாக கன்வர்ஜஸ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு 0.8 போடுறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 0.9 போடுறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ 31 இட்ரேஷன்ஸ் வருது. ஸோ அப்போ வந்து இட்ரேஷன்ஸ் வந்து கம்மியாகுது. ஓகே, ஸோ பட் ஆல்மோஸ்ட் 23 இது கன்வர்ஸ் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் வந்து 1e - 12 போட்டுக்கிறதுனால வந்து இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ இதுவும் முடிஞ்சது. ஸோ SOR மெத்தடும் முடிஞ்சது. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டோம்னா வந்துட்டு எல்லா இதுக்கும் வந்துட்டு, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 7 இட்ரேஷன்ஸ், 1.1 போட்டதுக்கு 7 இட்ரேஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 1.1 போட்டோம்னா 7 அதே ப்ராப்ளம் வந்துட்டு எத்தனை இட்ரேஷன்ஸில் கன்வர்ஸ்னா 8 இட்ரேஷன்ஸில் கன்வர்ஸ் ஆகுது. ஸோ 12. ஓகே, ஸோ இது வந்து 1e - 12 கொடுத்துருக்கேன். இங்கே வந்து 1e - 6 கொடுத்தோம்னா வந்து 7 இட்ரேஷன்ஸில் கன்வர்ஸ் ஆயிடும். 7 or 8 இட்ரேஷன்ஸில் கன்வர்ஸ் ஆகிடும். 7 இட்ரேஷன்ஸில் ஆல்ரெடி கன்வர்ஸ் ஆயிடுச்சு. 2, 3 - 1 வந்து இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த SOR மெத்தட், காசிரியல் மெத்தட் அண்ட் ஜக்கோபியன் ரிசர்சர் மெத்தடோட ப்ரோக்ராமிங்கை நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.